வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. இன்னொரு கொரோனாவை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இன்னொரு லாக்டவுனை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கார். இது பேர் அதிர்ச்சியை இந்திய மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. என்ன நடக்க போகிறது தோழர்களே? இந்த மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் இருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை எல்லா நாடுகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கு. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பேசும்போது சிலிண்டர் கிடைக்கல, உணவகங்கள் மூடப்படுகின்றன, மக்கள் வெளியில வந்து சிலிண்டருக்காக நிக்கிறாங்க வரிசை கட்டி அப்படின்னு நாம சொன்ன போது பாஜக ஒரு உண்மையை மறைத்து பொய்யை பரப்பியது. அந்த என்ன உண்மை? இந்த ஹோட்டல்காரங்கெல்லாம் பொய் சொல்றாங்க, சிலிண்டர் கிடைக்கலன்னு பொய் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அவங்க நிறைய வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள். வரி ஏய்ப்பு செய்த ஹோட்டல்காரங்களுக்கெல்லாம் மெமோ அனுப்பப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, அவங்களுக்கு இதை பத்தி நீங்க பேசணும் வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் ஹோட்டல்காரங்க பூரா என்ன பண்றாங்க, எங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கலன்னு மோடி அரசுக்கு எதிராக கிளப்பி விடுறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பாஜக செஞ்சுச்சு. அதாவது இங்க இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டாங்களாம், வரி கட்டாம ஏமாத்திட்டாங்க. அந்த ஏமாற்றியதை திசை திருப்புவதற்காக மோடி மேல பழி போடுறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. இத பலரும் வீடியோக்கள் போட்டு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னவா இருந்தது? சிலிண்டருக்காக லைனை கட்டி நின்னாங்க மக்கள். சிலிண்டரை விநியோகம் பண்ணுகிற நிறுவனங்களை முற்றுகையிட்டு நின்னாங்க. நாம அதை வீடியோ போட்டிருக்கோம், ஏற்கனவே அதை தரவா பார்த்துட்டோம். இப்பயும் பாருங்க, இந்த பாருங்க. பாத்தீங்களா? அப்ப சிலிண்டருக்காக மக்கள் தெருவில் நின்று கஷ்டப்படுறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சோறு சமைச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. கிராம பகுதிகளிலையும் சின்ன நகர பகுதிகளில் இருக்கிற வீடுகள்ல சிலிண்டருக்கு பதிலாக விறகடுப்புக்கு மாறி இருக்கிறாங்க. இதையோ பின்னோக்கி இழுக்கிறது, பின்னோக்கி தள்ளுறது மக்களை. அவங்க விறகடுப்புக்கு மாறுறாங்க, விறகு இப்ப கிடைக்கிறது இல்ல. இப்ப மிகப்பெரிய நெருக்கடியை உணவு உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடை வர பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில தான் மோடி நேத்து அறிவிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கூட கூச்சப்படல அவர் அறிவிக்க. இதை நாம சொல்லும் போது முடிவெடுத்து மக்களுக்கான வேலைகளை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பதற்ற சூழ்நிலை இந்தியால வந்திருக்காது. இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டாங்க? பல கல்லூரிகள் மூடப்பட்டுருச்சு, உணவு தயாரிக்க முடியாம ஹாஸ்டல்ஸ்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல விடுமுறை விட்டுருக்காங்க. பல்வேறு ஹோட்டல்ஸ் மூடப்பட்டுருச்சு, நிறைய ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. விறகடுப்புலயே சமாளிக்க முடியல, விறகடுப்புல வேகமா செய்ய முடியல. சில ஹோட்டல்கள்ல ஐட்டம்ஸும் குறைச்சிட்டாங்க. நான் 2-3 போடுறேன், அதை சாப்பிட்டுட்டு போங்க அவ்வளவுதான் அப்படின்னு அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்னு சில பேர் விறகடுப்புல சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. இதுக்கு இடையில மார்ச் 7ஆம் தேதி ஒரு அற்புதமான அறிவிப்பை மோடி செஞ்சார். சிலிண்டர் விலையை ஏத்தி விட்டார். வீட்டு உபயோக சிலிண்டர் 60 ரூபாய்க்கு மேல ஏத்தினார். கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வணிக சிலிண்டருக்கு 114 ரூபாய்க்கு மேல ஏத்தினார். 140 ரூபாய்க்கு மேல ஏத்தினார். அப்ப இதெல்லாம் ஏத்தி வச்சுட்டு நமக்கு அட்வைஸ் பண்றாரு மோடி. விலை ஏத்திட்டோம் அப்படின்றத மறைமுகமா நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளு, பொய் சொல்றாங்க ஹோட்டல்ஸ்ல இருக்கிறவங்க அப்படின்றாங்க. இந்த விலை ஏத்தினாலும் சிலிண்டர் கிடைக்காம பல ஹோட்டல்ஸ் மூடியாச்சு. ரோட்டோரத்துல சில தள்ளுவண்டி கடைகள் இருக்கும். இங்க வேற நகரங்களுக்கு பிழைப்பு தேடி வருகிற இளைஞர்கள் அந்த தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டு தான் பசியாருனாங்க. இப்ப அந்த இளைஞர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. வடக்க பல நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. வேலையில்லா திண்டாட்டத்துல வடக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. வேலை இல்லை, எனக்கு சாய தொழிற்சாலையா வேலை இல்ல, அங்க சிலிண்டர் தேவைப்படுது. உர உற்பத்தி தொழிற்சாலையா சிலிண்டர் வேணும், அங்க தேவைப்படுது. அப்ப இதுக்கெல்லாம் எந்த வழியும் செய்யல மோடி அரசு. நீங்க இன்னொரு கோவிட்டை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அப்படின்னு நமக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால வேலை இழப்பாகி போச்சு, பல நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு, உணவகங்கள் மூடப்பட்டது. அதுவும் விவசாயம் பாதிக்கப்பட போகுது. இடுபொருள்களினுடைய அந்த கம்பெனிகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இப்ப ஒட்டு மொத்தமா ஸ்தம்பிச்சு நிக்குது. இப்ப பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. பொருள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பெட்ரோல் விலை ஏறும் போது அந்த விலையேற்றம் எல்லாம் பொருள்கள் மேல வைக்கப்படும். இப்ப விவசாய உற்பத்தி பொருள்களை விற்க இடம் இல்ல, ஹோட்டல்ஸ் நடக்கல, இந்த பொருள்களை வாங்க ஆள் இல்ல, அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கி வித்துட்டு இருக்காங்க. அப்ப உற்பத்தி செய்த விவசாயிகள் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல நிக்கிறாங்க இன்னைக்கு.
இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது இதையெல்லாம் கண்டுகொள்ளாம நாம ஏதோ பொய் சொல்றோம் அப்படின்னு திரும்ப திரும்ப பாஜக சங்கிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நேத்துதான் நம்ம ஐயா மோடிஜிக்கு மனசு உறுத்தி வாயை திறந்து பேசியிருக்கிறார். நாமெல்லாம் கோவிட் மாதிரி இன்னொரு சிக்கலான சூழ்நிலை எதிர்கொள்ள தயாராகும். நாங்க ஏன் தயாராகணும்னு நான் கேட்கிறேன். ஒரு அரசு எதுக்கு? இப்படியான அசாதாரண சூழ்நிலை வந்தால் மக்களை காப்பாற்றுவதற்கும் அதை சரி செய்வதற்கும் மாற்று ஏற்பாடு செய்வதற்கும் தான் அரசாங்கம். ஆனா அரசாங்கம் நம்மள தயாரா இருக்க சொல்லுது. நீங்க எல்லாம் சோறு தினாம படுங்க, நீங்க எல்லாம் மருந்து பார்க்காம படுத்துக்கங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மூடிடுங்க. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கிற கேண்டீன்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அங்க நோயாளிகளுக்கு உணவு கிடைக்காம கிடக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு உட்காருங்க, இது வந்து லாக்டவுன் காலம். போற போக்குல அறிவிக்கிறாரு. எனக்கு ஐயா மோடி அவர்கள் லாக்டவுன் காலம் சொன்னார்ல 56 இன்ச்சு, அப்பயே எனக்கு துணுக்குன்றுச்சு. ஏன் தெரியுங்களா? லாக்டவுன் காலம் நமக்கெல்லாம் ஒரு மரண அடி கொடுத்த காலம். மரண அடி கொடுத்தது. லாக்டவுன் காலத்தை மறக்க முடியாது. அன்றாடம் வேலை செஞ்சு கூலி வேலை பார்த்து சம்பாதித்து சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் நடுத்தருவுல வந்து நின்னாங்க. நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாம. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இதே சென்னையில ஒரு முடி திருத்தும் தொழில நடத்திக்கிட்டு இருந்த ஒரு தம்பி அந்த கடையிலேயே போய் தூக்குல போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. 2 குழந்தைங்களையும் இணையறைய விட்டுட்டு. அது பார்க்கவே மனசு உடைஞ்சு நின்று இருந்தோம். இப்படி பல தற்கொலைகள், பல கொலைகள் எல்லாம் நடந்துச்சு இந்த லாக்டவுன் பீரியட்ல. எதிர்கொள்ள முடியாம பொருளாதார சிக்கல்ல குடும்பமா செத்தாங்க. அந்த இதுக்கு நம்மள இப்ப ரெடியாக சொல்றாரு நம்ம மோடி. வட இந்திய தொழிலாளர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க, கைவிடப்பட்டாங்கன்னா சரியான வார்த்தை. கைவிடப்பட்டாங்க. இங்க வேலைக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு போகணும்னா வண்டி வசதி எதுவுமே இல்ல, அரசு மாற்று ஏற்பாடு எதுவுமே செய்யல. இங்க சோறுக்கு அவங்களுக்கு வழி இல்ல, அன்றாட கூலி வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சாப்பாடு. பல இடங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் அந்த வட இந்திய தொழிலாளர்களுக்கு உணவு கொடுத்தோம். அவங்களுக்கான மாவு வாங்கி கொடுத்து, அரிசி வாங்கி கொடுத்து, குறைந்தபட்சம் அவர்கள் உயிரை பாதுகாப்பு வச்சிருந்தோம். தொழில் நிறுவனங்கள் அவங்களை கைவிட்டு இருந்தது. இவ்வளவு அசாதாரண சூழ்நிலை. இதை சமாளிக்க முடியாம, வேலை இல்லாம, சாப்பாடு இல்லாம குடும்பம் குட்டிகளோட நடந்து போக ஆரம்பிச்சாங்க பல 1000 கிலோமீட்டர். அதுல ஊருக்கு பக்கத்துல 32 கிலோமீட்டர் போன ஒரு 7 வயது சிறுமி ஊருக்கு போய் சேரவங்க செத்து போனாங்க. நடந்து அவ்வளவுதான் அவங்களால தாங்க முடியும். உணவு இல்ல, தண்ணி இல்ல, நடந்தே 1000 கிலோமீட்டர் கடக்கிறது சாதாரண விஷயமா? ரயில்வே தண்டவாளத்துல ட்ரெயின் தான் வரல இல்ல அப்படின்னு நம்பி படுத்த 17 பேரு கூட்ஸ் ட்ரெயின் ஏத்தி கொண்டது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கிணத்துக்குள்ள 8க்கும் மேற்பட்டோர் செத்து கிடந்தாங்க. ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, இன்னைக்கு வரையும் நமக்கு தகவல் தெரியாது. போற இடம் பூரா காலு கிழிஞ்சு துணிகளை கட்டிக்கிட்டு அவங்க நடந்த கொடூரத்தை இன்னும் மனக்கண்ணில் நினைச்சு பார்க்கணும். இத ராகுல் காந்தி கேட்டாரு, என்னங்க இப்படி கொடூரமா நடத்துறீங்க வட இந்திய தொழிலாளர்களை, புலம்பெயர் தொழிலாளர்களை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வண்டி அனுப்புங்க, அவங்கள பத்திரமா கூட்டு வந்து வீட்டுல சேருங்க, அவங்க மிச்ச வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க, நம்ம அரிசி கொடுப்போம், பருப்பு கொடுப்போம், அவங்க காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது, வேணா ராகுல் காந்தி அவங்க பெட்டியை வாங்கி தலையில வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல போய் இறக்கி விட்டுட்டு வாங்க என்று சொன்னவர் தான் நிர்மலா சீதாராமன். பார்ப்பனிய ஆதிக்கம் அவங்க மொழியில இருந்தது, அவங்க உடல் மொழியில இருந்தது, அவங்களுடைய நடவடிக்கையில இருந்தது. அன்னைக்கு எதுவுமே இல்லாம வட இந்திய மக்கள் செத்து சுண்ணாம்பானாங்க. இதுல இன்னொரு கொடுமை என்ன நடந்துச்சு? ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. ஐயா 56 இன்ச் மோடி நாங்க மருந்து கண்டுபிடிச்சோன்னு அறிவிச்சாரு. 56 நாடுகளுக்கு நாங்க மருந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு நாம் பயங்கரமான பிரதமர் அப்படின்னு காட்டிக்கிட்டாரு. ஆனா நமக்கு மாநில அரசுக்கு அந்த மருந்த விலைக்கு வித்தாரு. மாநில அரசுகள் அந்த மருந்தை விலைக்கு வாங்கினாங்க. மாநில அரசுகளுக்கு 150 ரூபாய்க்கு மேல கொடுத்தாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு 200 ரூபாய்க்கு மேல கொடுத்தாங்க. 300 ரூபாய்க்கு பக்கத்துல கொடுத்தாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு அதை வித்தாங்க. தடுப்பூசி நமக்கு கிடைக்கல. ஆனா 56 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாரு ஜி 56 இன்ச் மோடி. என்னங்க அது? சரி, தடுப்பூசி கிடைக்கல, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஏற்பாடு பண்றதுக்கான எந்த வழியும் இல்ல. கொத்தா செத்தாங்க. செத்தவங்களை எரிக்க இடம் இல்ல. செத்தவங்களை எரிக்க முடியாம ஆறுகள்ல அவங்களை இழுத்து விட்டாங்க. எவ்வளவு கொடுமுறை! செத்தவங்களுக்கான மரியாதை இல்ல. நாய்கள் அதை இழுத்துட்டு வந்து தின்னதெல்லாம் நம்ம வீடியோல பார்த்தோம். கொத்தா எரிக்கப்பட்டதா ஒரு இஸ்லாமிய புகைப்பட கலைஞர் எடுத்து கொடுத்த போட்டோ அதிர்ச்சியை உண்டாக்கியது. அந்த பத்திரிகையாளர் கொடுத்த போட்டோ அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஒரு பெரிய இடுகாடு, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிணங்கள் எரிக்கப்படுறத பார்த்து எல்லாரும் அப்படியே மனசோடைஞ்சு போய் நின்னோம். அதுக்கு தயாராக இருக்க சொல்றாரு மோடி. இப்போ இதுக்கு இடையில மோடி சில வைத்தியங்களை நமக்கு சொன்னாரு. எல்லாரும் கைதட்டுங்க, எல்லாரும் பாத்திரத்தை போட்டு தட்டிக்கிட்டே இருங்க, கொரோனா ஓடி போயிருந்து தலைதிருச்சு. இன்னொன்னு சொன்னாரு, லைட் அடிங்க, விளக்கேத்துங்க, விளக்கு பிடிங்க, கொரோனா ஓடி போயிரும் அப்படின்னாரு. இதுக்கு இடையில மாட்டு மூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னாரு. எல்லாரும் மாட்டு மூத்திரம் குடிச்சா எல்லாம் சரியா போகும் கொரோனா அப்படின்னாரு.
மாட்டு மூத்திரம் லிட்டர் கணக்கில் பல ஆயிரம் ரூபாய்க்கு வித்து தீத்தாங்க. இதுக்கு இடையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 2 ஆய்வு பண்ண சொல்லி உத்தரவிட்டது மோடி அரசு. ஒன்னு, காயத்ரி மந்திரம் பேசினா பாடினா நோய் குணமாகுமா ஆய்வு பண்ணுங்க. கங்கை நதியினுடைய நீரை வைத்து நோயை குணப்படுத்தலாமா ஆராய்ச்சி பண்ணுங்க. இது எய்ம்ஸ். நம்மளெல்லாம் என்ன நினைப்பாங்க வெளிநாட்டுக்காரங்க, என்னடா இன்னும் காட்டு மிராண்டிங்களாடா நினைக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு ஆய்வை செய்ய சொன்னாரு. உலகத்திலே ரொம்ப பொல்யூட்டான ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிற ஆறு கங்கை ஆறு, அங்க இருக்கிற வட இந்திய ஆறுகள் ரொம்ப மோசமாக்கிட்டாங்க. அந்த தண்ணியை பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு அந்த நதிகள் மோசமா போச்சு. அதை தூக்கிட்டு வந்து மருந்து தயாரிக்கிறேன்னு உட்கார்ந்தாரு மோடி. இவ்வளவு சித்திரவதை பண்ணி நீதிமன்றங்கள் தலையில கொட்டின பிறகு மருந்தை நமக்கு இலவசமா கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டார். இவர் தான் இப்ப சொல்றாரு இன்னொரு கோவிடுக்கு தயாராகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெடியா இருந்துக்குங்க சாகுறதுக்கு, அப்படிதானே அர்த்தம். அப்படிதானே புரிஞ்சுக்கணும். ஏன்னா மோடியை நம்பி என்ன பண்றது? அவர் எந்த மாற்றுக்கு வேலையை இறங்க மாட்டாரு. இன்னைக்கு நெருக்கி 18 நாள் 15 நாளைக்கு மேல ஆயிப்போச்சு, 16 17 நாள் ஆயிப்போச்சு இந்த போர் தொடங்கி. இவர் என்ன பண்ணிருக்கணும்? கையிருப்பு எவ்வளவு பெட்ரோல் இருக்கு, எவ்வளவு க்ரூட் ஆயில் இருக்கு, எவ்வளவு கேஸ் கொடுக்கலாம், எதெல்லாம் முக்கியம், மருத்துவமனைகள் உற்பத்தி இதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கணும். இதெல்லாம் முதல்ல அவர் பேசியிருக்க வேணாம். முதல்ல உட்காந்து பொய்ன்னு சொல்ற நேரத்துல மாற்று ஏற்பாடு செய்திருந்தா அந்த மக்கள் நல்லா இருந்திருப்பாங்களே. இப்ப மாற்று ஏற்பாடே இல்ல, சிலிண்டர் கிடைக்கல, எல்லாம் மூடி நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு, பொருளாதாரம் சரிஞ்சு காலு கீழே போயிருச்சு. இப்ப மோடி நம்மளெல்லாம் தயாரா இருங்க இன்னொரு கோவிடுக்குன்றாரு. இவ்வளவு ஓடின பிறகு பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மையோடு நடத்துவதற்கான எந்த அடிப்படையான அறிவும் மற்றவர்களாக இந்த சங்கி கும்பல்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? ஒரு மாநில அரசு, ஒரு சின்ன மாநிலத்துக்கு தலைமை ஸ்டாலின் அரசு. அவங்க என்ன பண்ணாங்க? ஆல்டர்னேட்டிவ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தாங்க. ஹோட்டல்ஸ்ல நீங்க மின்சாரத்தை பயன்படுத்துகிற உபகரணங்களை பயன்படுத்துறீங்களா, ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா அரசு மானியம் கொடுக்கும். நீங்க பயப்படாதீங்க, நீங்க எடுத்து செய்யுங்க. அதே போல சிறு குறு நிறுவனங்கள் மின்சார அடுப்புகளை பயன்படுத்தணும், அதை வாங்கணுமா, மாநில அரசு கடன் கொடுக்கும். கடன் கொடுக்கிறோம், நாங்க மானியத்துல கடன் கொடுக்கிறோம். நீங்க வாங்கி ஆல்டர்னேட்டிவ் உற்பத்தியை நிறுத்தாம போங்க. தொழிற்சாலைகள்ல மின் அடுப்புகள் மின் உபகரணங்களை பயன்படுத்துறதுக்கு நீங்க புதுசா எந்த அனுமதியும் பெற தேவையில்லை. நீங்க மின்சாரத்தை தாராளமா பயன்படுத்திக்கோங்க. அரசு அதை உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க யார்கிட்டயும் அனுமதி வாங்க தேவையில்லை. உற்பத்தியை நிறுத்தாம போயிட்டே இருங்க அப்படின்னு அரசு சொல்லுது, தமிழ்நாடு அரசு சொல்லுது. இப்ப உணவகங்கள் மூடப்படுதா, அதனால உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் பழங்கள்லாம் தெருவுக்கு வருதா, அப்ப அதை வாங்க முடியாம ஆக போறதா? அப்ப டக்குன்னு அதுல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 194 உழவர் சந்தைகள், இந்த உழவர் சந்தைகளை எவ்வளவு பொருள் வேணாலும் நீங்க உற்பத்தி செய்த பொருளை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வித்துருங்க. நீங்க எவ்வளவு உற்பத்தி செய்யறீங்களோ இவ்வளவுதான் கொண்டு வந்து வரணும், இவ்வளவுதான் விற்கணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க உற்பத்தி செய்கிற பொருள்களை எவ்வளவு வேணாலும் கொண்டு வாங்க, மக்கள்கிட்ட வித்துக்கோங்க, உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு ஒரு விலக்கு அளித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்பதான் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு மாநில அரசு சுதாரித்து கொண்டு அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மானியம் கொடுக்கிறது, அவங்களை காப்பாத்துறது, விற்பனை சந்தைகளை புதிதா உருவாக்கி கொடுக்கிறது, எல்லாத்தையும் ஒரு மாநில அரசு பாக்குது. ஆனால் ஒன்றிய அரசு கோவிட் காலத்திற்கு தயாராகுங்கள் என்று அறிக்கை விடுது. மக்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் அரசு. நாம சம்பாதிக்கிறோம், நாம எல்லா வேலையும் பாக்குறோம். ஆனால் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நமக்கான வேலைகளை அரசு கையில் எடுத்து செய்யணும். நம்மளை பாதுகாக்கிற வேலையை அரசு கையில் எடுத்து செய்யணும். ஒரு மாநில அரசு பாதுகாக்கிறதுக்கான அத்தனை நடவடிக்கையும் கையில் எடுத்து செய்யும் போது ஒரு ஒன்றிய அரசு எவ்வளவு செஞ்சிருக்கணும்? ஒண்ணுமே செய்யாம தன்னை பெரிய ஆளா காட்டுறதுல வேலை பார்த்தாங்க. இப்பயும் நான் சொல்றேன், ஹார்முஸ் நீர் இணைப்பை தாண்டி வந்தோம், எங்களை ஒண்ணும் பண்ண முடியல, நாங்களாம் பயங்கரமான ஆளு அப்படின்னு ஒரு வாரமா உருட்டுனாங்கல்ல. அதனுடைய நோக்கம் என்ன? அவங்கள பிரைஸ் பண்ணிக்கிறது, பெருசா பெருமை பேசிக்கிறது. 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல, ஒரு சிலிண்டர் கூட வாங்க முடியாத அந்த பெருமை பீத்துறதுல. இப்ப இந்தியா முழுவதும் இருக்கிற சாமானிய உழைக்கிற மக்கள் நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டுருச்சு. மீண்டும் ஒரு கோவிட் காலத்திற்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். உழைக்கிற சாமானிய மக்களுடைய வாழ்க்கை மீண்டும் பின்னடைவை சந்திக்க போகிறது. ஒரு அசாதாரணமான அச்சத்தை மூட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். மோடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார், சங்கிகள் பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மை வேறாக இருக்கிறது தோழர்.